सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा अंतर मातृका विश्वमाता இன்னைக்கு பார்க்க வேண்டியதானது போதாவது ஸ்லோகம். அந்தாரம் மதனஸ்ய நந்தயதி யைஹி அங்கைஹி அனங்கோஜ்வலைஹி யைஹி வ்ருங்காவலி நீலகுந்தலவரைஹி பத்னாசி தஸ்யாஷயம் தானி மாணி தவாம்பா கோமலதராண்யாம் மோதலீலா கிருஹாணி ஆமோதாய தசாங்க புக்குலதே பூர்வைரஹம் ரூபயே. அந்தாரம் மதனஸ்ய நந்தயசி யைஹி அங்கைஹி அங்க உஜ்வலைஹி. அருமையான பாசங்கள் போட்டுக்கிறாரு. யைஹி ருங்காவலி நீல குந்தல பதைஹி பத்னாசி தஸ்ய ஆசயம் தானி இமானி தவ அம்பா கோமலதராணி ஆமோத லீலா கிருஹாணி ஆமோதாய தசாங்க உக்குல உபைஹி அஹம் ரூபயே. இது கொஞ்சம் கரெக்டாகும். இது 9வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல அம்பாள் எங்க இருக்கார் அப்படின்னு சொன்னார். தாமிரி கிரகத்துல ஸ்ரீபுரத்துல லோகத்துல அம்பாள் இருந்து கொண்டிருக்கார். கட்டில் காலங்களாக இருந்து கொண்டு சிவன் விஷ்ணு பிரம்மா இவர்கள் எல்லாம் அவளுக்கு பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த ஸ்லோகத்தை எந்த ஒரு அக்ஷரத்துல ஆரம்பிச்சார் அப்படின்னா ககாரம் எனக்கூடிய பீஜாட்சரம், கம் என பீஜாட்சரம், இந்த ககாரத்துல ஆரம்பித்தார். அதுல என்ன சீக்கிரட் அப்படின்னா பஞ்சதசி மந்திரம் அதுலதான் ஆரம்பிக்கிறது. ஏன் அதை சொல்லாம சொல்லணும். மந்திரமாக சொன்னா மந்திர உபதேசம் ஆயிடும். அதே சமயத்துல பாமரர்கள் எல்லாருக்கும் அந்த மந்திரமானது போய் சேரணும் அப்படின்றதுக்காக அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை கொள்வதற்காக கக்காரத்துல ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு அம்பாளுடைய வடிவத்தை சொல்லணும், திவ்ய மூர்த்தியை சொல்லணும் அப்படின்னு அதை எப்படி ஆரம்பிச்சார்? ஏகாரத்தோட ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு என்ன பண்ணார்? அம்பாளுக்கு காணத்தை சொல்லியாச்சு, வடிவத்தை சொல்லியாச்சு. இப்போ அம்பாள் ஆட்டுக்கு வந்தாச்சுன்னு நம்ம என்ன பண்ணோம்? ஆசனம், பாத்தியம், கர்க்கியம், ஆச்சமணி எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்கறதுக்காக 3வது ஸ்லோகத்துல ஈகாரத்துல ஆரம்பிச்சார். பீஜம் ஈகாரத்துல ஆரம்பிச்சார். கால ஆரம்பிச்சார், ஏல ஆரம்பிச்சார், ஈல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் 4வது ஸ்லோகத்துல அடுத்தது என்ன? பாத்தியம், கர்க்கியம்னா ஸ்நானம் சமர்ப்பயாமி உபச்சாரம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும்ன்றதுக்காக லட்சியே யோகி ஜனஸ்ய அப்படின்னு லகாரத்துல ஆரம்பிச்சார். அதற்கு பிறகு 5வதுல வஸ்திரம் யஜ்யோபவீதம் சமர்ப்பயாமி அப்படின்னு இதை எப்படி ஆரம்பிச்சார்? ரீங்காராங்க ரீங்காராங்கித அப்படின்னு ஆரம்பிச்சார். கூடிய பீஜாட்சரம் 5வது அக்ஷரம். இப்போ பஞ்சதசி மகாமந்திரத்தினுடைய முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பீஜாட்சரங்களை வைத்துக் கொண்டு 5 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டார். அடுத்த கூட்டம் அதுல இருந்து இப்போ ஆரம்பிக்கிறார். அது எப்படி ஆரம்பிக்கிறது அந்த மந்திரமானது? அதனால இங்க என்ன பண்ணார்? 6வது ஸ்லோகத்துல அம்சைஹி அப்யதி லோபனீய கமனே அப்படின்னு ஆரம்பிச்சார்.
அதற்கு பிறகு அகாரத்தில் ஆரம்பிச்சார். 7வது ஸ்லோகத்தை சர்வாங்கே கனசார குங்கும கன அப்படின்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் 8வது ஸ்லோகத்தை ககாரத்தில் ஆரம்பிச்சார். இப்ப எப்படியாச்சு இப்போ அப்படியாச்சு. இதுக்கு அடுத்து இப்ப நாம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு பார்க்க வேண்டியது 9வது ஸ்லோகம். அது என்ன? அகாரத்துல ஆரம்பிக்கக்கூடியதான ஸ்லோகம். இப்போ ரூபம் தீபம் அடுத்தது. இப்போ அம்பாளுக்கு 8வதுல புஷ்பங்களை எல்லாம் சாத்தினோம். அப்ப 7வதுல நகைகளை சாத்தினோம். அதுக்கு முன்னாடி ஆபரணங்கள் போட்டோம். இப்ப என்ன பண்றோம்? இந்த 9வது ஸ்லோகத்துல அலங்காரம் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ரூபம் கவனிக்கணும். ரூபமானது நமக்கு எதற்காக காமிக்கணும்? நல்ல வாசனைகள் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக. கெட்ட எண்ணங்கள்லாம் போய் நல்ல வாசனைகள் வர வேண்டும், பீஸ் ஆஃப் மைண்ட் வர வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியதுதான் இந்த ஆரோமா. அந்த வாசனை சாந்தம் மனோகம் மனத்தை கொள்ளை கொள்வதாக இருக்கக்கூடிய தசாங்கம் குலம் போன்றவைகள், குக்குடம் அல்லது குக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை பொருளோட இருக்கக்கூடிய அப்பாலை இடத்தை காண்போம். எப்படி அப்படின்னு அப்பாலை எப்பெல்லாம் வாசனைப்படுத்துவோம் அப்படின்னு ஸ்நானம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் தீர்த்த முடி காயணும் அம்பாளுக்கு அப்படின்றதுக்காக காமிப்போம். அதே மாதிரி புஷ்ப மாலை முடிஞ்ச உடனே ரூபம் கிராபயாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ அதை மனசுனால பண்றோம். பாருங்க, இந்த ஸ்லோகம் படிக்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மள அறியாமையே பூஜை பண்ணி கொண்டு இந்த அம்பாளுக்கு ரூபம் காமிக்க போறோம். எப்படி சொல்றது? ஹந்தாரம் மதனஸ்ய நந்தயதியை அங்கை அனங்கோஜ்வலை அனங்க உஜ்வலை. அனங்கன் அப்படின்னாக்க மன்மதன். மன்மதன் என்றால் என்ன? அழகு. ஆமா, எல்லாரையும் ஒரு அட்ராக்ஷன். இப்படி அட்ராக்ஷனோடு இருக்கக்கூடியவர் யாரு? இப்ப மன்மதன் இல்லையா? இப்படி அனங்க உஜ்வலை, அந்த அனங்கனை மாதிரி அழகோட சோபித்துக் கொண்டிருக்கிறார். யாரு? பரமாத்மா, பரமேஸ்வரன். மதனஸ்யனந்தயதி, எந்த அங்கங்கள் எல்லாம் அந்த மன்மதனை அவ்வளவு அழகாக சோபிக்கிற மாதிரி பண்ணதோ அந்த அக்கத்தையே இந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டார்? அவர் தபசுல இருக்கும் பொழுது இந்த ரிஷிகள்லாம் சொன்னது, பாட்டுக்கு தபசுல உட்கார்ந்து இருக்காரு பரமேஸ்வரன். இங்க சதி தேவியினுடைய தேக வியோகமானது ஏற்பட்டிருக்கு லட்சயத்துல. இப்ப திருப்பி அங்க சிவன் தனியா இருக்கார். இங்க இன்னும் பொண்ணா பிறந்துட்டா பார்வதி தேவி. அவன் அங்க அம்பாளுக்கு நினைச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கா. திருப்பி இவ 2 பேரையும் எப்படியாவது சேர்க்கணும். அதனால மன்மதனை கூப்பிட்டு, அப்பா கொஞ்சம் போய் ஈஸ்வரனுக்கு ஆசையை கலப்பணும், இப்படிதான் கலப்பணும், ஆசையை கலக்கணும்னா அவர் கல்யாணம் பண்ணிப்பார். அப்பதான் இந்த தாம்பத்தியம் இருந்தாலும் சிவசக்தி ஐக்கியம் இருந்தாலும் இந்த உலகமானது அழகாக நடைபெறும். இந்த உலகம் செம்மனே நடைபெறணும்னால் அவ 2 பேரும் சேரணும். ஆகையினால இந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்க? மன்மதன் வச்சாங்க. இவர் போனார் பாருங்க. அவர் நல்ல கால தபஸ்ல இருக்கும்போது இவர் வேலை காமிச்ச உடனே அவருக்கு கோபம் அப்படி கண்ணை தளர்ந்தார். அவர்தான் தெரிஞ்சு போயிட்டான். அரணேத்ராக்னி சந்தக்க, அவனுடைய நேத்திரத்தினுடைய அக்னியினால சமயக் நன்றாக தத்தமாகி அந்த ரவி தேவி போய் அம்பாள் காலில் விடும். அப்படின்னு சொல்லி சாம்பார்ல இருந்து அவரை திருப்பவும் உண்டாக்கினார். இது சாஸ்வதமே சிவபெருமானுடைய சம்பாவம் நான் கண்ணுக்கு தெரியாது இருப்போம், ஆனா உன் கண்ணுக்கு மொத்தம் தெரியுமா அப்படின்னு ரவி தேவிக்கு ஒரு வரத்தை கொடுத்து அப்படி பண்ணாரு. ஒரு கதை இருக்கு இல்லையா? அரணேத்ராக்னி சந்தக்க காம சஞ்சௌ சஞ்சீவன ஔஷதி. காமனே சஞ்சீவனம், திரும்பவும் உயிர் கொடுத்தால் அம்பாள்.
லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு நாமம் இருக்கு. ஏன் இப்போ அதை வச்சுங்க. அப்படிப்பட்ட அவரை அந்தாரம் மதனஸ்யன்னு ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மதன் அப்படின்னு சொல்றவன் யாரு? மதனன் அப்படின்னாக்க மதன். மன்மதனை கொன்றார். யார் சம்ஹாரம் பண்ணார்? யார் பண்ணார்? பரமேஸ்வரன். அழகாக இருக்கக்கூடிய அந்த மன்மதனையே இவருடைய அழகு சரீரத்தினால இவர் அவரை கொன்னார் இல்லையா? சம்ஹரித்த பரமேஸ்வரன். ஆனா அப்பேற்பட்ட அழகாக இருக்கக்கூடிய அந்த மன்மதனையே வெல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய அழகு இருக்கு இல்லையா? அதை நந்தயசி, அதையே அம்பாள் சந்தோஷப்படுத்தி நந்தயசி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. பெயர்பட்ட அந்த பரமேஸ்வரையே நீ சந்தோஷப்படுத்துகிறியம்மா. எய்ஹி அங்காவலிஹி நீல குந்தலபரைஹி பிருங்க ஆவலிஹி. பிருங்கம் அப்படின்னாக்க வண்டுக்கள், பிரமராம்பா அப்படின்னு வண்டுக்கள். வண்டுக்களுடைய ஆவலி வரிசைகள். அந்த வண்டுக்களுடைய வரிசைகள்லாம் ஒன்னா சேர்ந்து கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு கருப்பா இருக்கோ அந்த மாதிரி அம்பாளுடைய குண்டலபரைஹி, அம்பாளுடைய கூந்தலானது கேசாபரம் இருக்கு இல்லையா? கேசாபரங்கள் கருப்பாக இருக்கான். அப்படிப்பட்ட தஸ்ய ஆசவம் பத்னாதி, அந்த அழகான ராமனை எரித்த போதிலும் பரமசிவனுடைய அங்கங்களை பார்த்து இல்லையா பரவசம் அடையலாம். வண்டுக்கள் வரிசை போல நீண்ட கருமையான பேசல் பார்த்த உடனே அவருடைய மனசு கட்டுப்படுத்தப்பட்டு விடுகிறதாம். பரமேஸ்வரனுடைய மனசு. தஸ்ய ஆசவம் பத்னாசி, அந்த பரமேஸ்வரனுடைய மனசை அது கட்டுப்படுத்துகிறதா. அப்படின்னா என்னத்தான்? அவ்வளவு அழகாக இருக்கிறார் அவருடைய கேசாவரம். நம்ம நிறைய கதைகள் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? நக்கீரனுடைய கதைகள் இல்லையா? அந்த நக்கீரன் அம்பாளனுடைய கேசாபரம் இயற்கையிலேயே மனம் உண்டா அப்படின்னு. தான் இந்த உலகத்தையே உண்டு பண்ணவள் கந்தவதி பிருத்திவி அப்படின்னு அந்த கந்தத்துவம் என கான்செப்டையே பிருத்திவிக்கு எடுத்துன்னு வந்ததே அம்பாள். அவளுடைய தலையில போய் இருக்கிறது நேச்சுரலா அந்நேச்சுரலான்ற ஒருத்தர்தான் இது ஒரு சுவைக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த விஷயங்கள். இப்படிப்பட்ட கேசாபரமானது, அம்பாளுடைய கேசாபரமானது வண்டுக்களுடைய வரிசை போல இருக்கக்கூடிய அதுல பரமேஸ்வரன் தஸ்ய ஆசமும் பதுநாசி, இந்த பரமேஸ்வரனுடைய மனசானது பதுநாசி, அது அவரை கட்டுப்படுத்தி விடுகிறது. தானி இமானி தவ கோமலதராணி, அப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய அந்த கோமலதரமாக இருக்கக்கூடிய அந்த ஆமோத லீலா கிரகாணி. ஆமோத லீலா, ஆமோதம் எனக்கு வாசனை போகம் அப்படின்றது. வாசனையோட லீலா கிருநாட்டி, விளையாட்டு ஸ்தானமாக இருக்கக்கூடிய அங்கங்களையும் தேசங்களையும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அவளுக்கு தசாங்க குக்குல திருதைஹி, 10 விதமான வாசனை திரவியங்கள் ஒன்றாக சேர்ந்து சாம்பிராணி, குக்குலுன்னா சாம்பிராணியினுடைய தைலத்தினால இவரை அவளை இப்போ நம்ம கற்பனை பண்ணணும் இல்லையா? தசாங்கம் குக்குலம் போன்ற தீப திரவியங்கள்னால பூஜை பண்ணிக்கிறோம். அது என்ன தசாங்கம் அப்படின்னு கடையில நம்ம பார்ப்போம் இல்லையா? அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் தசாங்கம் அப்படின்னு. தசாங்கம்னு என்ன? தச அங்கம், 10 அங்கங்கள். அது என்ன 10 அங்கங்கள் அப்படின்னு? 10 வாசனைகள். சாம்பிராணி, குங்குலியம், கோரக்கிழங்கு, தேவதாரு, குங்குலி, பிளாமிச்ச வேறு, மட்டிப்பால், சந்தனம், பெண் குங்குலியம். இப்படி 10 அங்கங்கள், 10 வாசனை திரவியங்களை ஒன்னா சேர்த்து பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் தசாங்கம் அப்படின்னு. இந்த தசாங்கத்தை ஏற்றி வச்சா கம 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 கமான்னு அந்த அரோகமானது இருக்கும். அது என்ன பண்றது? அந்த தூபத்தினுடைய புகையானது இருட்டையும் நீக்குகிறது. அது மட்டும் இல்ல, சத்துவகுணத்தை நமக்கு கொடுக்கிறது, பீஸ் ஆஃப் மைண்டையும் கொடுக்கிறது இல்லையா? இப்படி ஆமோத லீல கிருண்ணானி தசாங்க குக்குலு திருதைஹி, குக்குலு அப்படின்னு சாம்பிராணி அப்படின்னு. இப்போ நீங்க நார்த்தெல்லாம் போனா குக்குலுன்னு ஒரு ஊதுவத்தியை விற்பான்.
அது அப்படியே பிசின் மாதிரி இருக்கும் கருப்பா. அதை அப்படி எடுத்து அதை ஏற்றி அப்படி வைப்பாங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அதை ஏற்றி வைக்கும். அது பேர் குக்குலூர் பேர். அது ஒரு திரவியம், அது கிடைக்கிறது. பகவானுக்கு ரொம்ப விசேஷமாக கருப்படுகிறது. தசாங்க குக்குலம் திருதைஹி தசாங்கம் குக்குலம் வேதம் சுகந்தஞ்ச மனோகரம். நம்மளும் இந்த மந்திரத்தை சொல்லித்தான் பூஜா காலங்கள்லாம் நம்ம பண்றோம் இல்லையா? தசாங்க குக்குல திருதைஹி உபஹா அகம். இப்படிப்பட்ட இந்த தூபங்களை தூபத்தினால அகம் நான் உங்களை ஆமோதாய உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்கு காரணமாக ஆமோதாய தசாங்க உக்குல கிருதைஹி ரூபைஹி அகம் ரூபையே. இப்படி இருக்கக்கூடிய இல்ல உங்களுக்கு 10 விதமான வாசனை திரவியங்களோட சேர்ந்த சாம்பிராணியுடன் இந்த தூபத்தை அகம் ஆமோதாய உங்களுடைய சந்தோஷத்தை உத்தேசித்து தூபையே வாசிக்க செய்கிறேன் சொன்னார். இப்படி சொல்லிதான் நம்ம இந்த மனசுல வச்சிருந்து இந்த தூபத்தை அப்படி ஏற்கணும். அந்த தூபத்தை அப்படி இப்ப நம்ம 10 திரவியங்களை சம்பாதிக்கிறதோ குக்குலத்தை சம்பாதிக்கணும் கஷ்டம். மனசுதான் தானே பண்றான். நேர போய் வாங்கணும்னா இப்படி இப்ப ஏற்பட்ட அந்த வாசனையை அம்பாளுக்கு எப்படி அழகோட விழுந்துக்கிடு அம்பையும் அம்மாவும் அம்பாளுடைய அங்கங்களானது அது எப்படி இருக்கு? காமத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறது. அந்த பரமசிவனையே இல்லையா பரவசம் அடையக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த கேசாபரத்தை வச்சிருந்தார். அந்த கேசாபரம் ஸ்நானம் பண்ணோன்னு இந்த தூபத்துலதான் காய பழக்கிறார். ஏன் அதனால எவ்வளவு வாசியா இருப்பாங்க. அந்த கேசாபாரம் எப்படி இருக்கு? அம்பாளுடைய கேசபாரம் பண்டுக்களின் வரிசை போல இருக்கு. அது என்ன பண்றது? ஆசையை உண்டு பண்ணி பரமேஸ்வரனையே கட்டுப்படுத்துகிறது. அப்படி இயற்கையிலேயே கேசங்களுக்கு வாசனை இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இங்க. ஏன் அதை என்ன பண்றோம்? மானசமாக அதை புரிய வைக்கிறதுக்காக தசாங்கம் குக்குலம் போன்ற திவ்ய திரவியங்களால உங்க பிரீத்திக்காக உங்க கேசங்களையும் அங்கங்களையும் வாசனை உள்ளதாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அப்படின்னு சரியா சொல்லி கொடுத்தார். அந்தாரம் மதனஸ்ய நந்தயதியை அங்கை அனங்கோஜ்வலை பிருங்காவலி நீல குந்தலபதை வத்னாசிதஸ்யாசயம் பாணி இமானி ததா அம்பா கோமலதராணி அமோதலீலா கிருஹாணி ஆமோதாய தசாங்க குக்குலதுதை தூபைஹி அஹம் தூபயே. அடுத்தது தூபமாச்சு. அடுத்தது தீபம் இல்லையா? அந்த தீபத்தை தான் இப்ப படிக்க போறோம். லக்ஷ்மீ உஜ்வலயாமி ரத்ன நிபஹோத் ஆஸ்வந்தரே மந்திரே பாலாரூப விலம்பிதைர் மணிமயைஹி ஸ்தம்பேஷு சம்பாவிதைஹி சித்ரைஹி ஆட்டக புத்ரிகா கரதுதைஹி கவ்யைர் கிருதைர் வர்திதைஹி திவ்யைஹி தீபகணைர் தியா கிரிசுதே சந்துஷ்டயே கல்பதாம். லக்ஷ்மி உஜ்வலயாமி லக்ஷ்மி உஜ்வலயாமி அப்படின்னு லக்ஷ்மி அப்படின்னா காந்தி. அம்பாளுக்கு ஏற்கனவே லட்சுமிகரமான முகம். அந்த காந்தியை உஜ்வல இல்லையா அதை திரும்பவும் உஜ்வலிக்க பண்ணுங்கிற ஒரு ஆசை எனக்கு. அதனால அம்பாளுக்கு தீபத்தை போட்டு நம்ம பார்க்கலாம். என்ன அது எப்படி இருக்கு? அம்பாளுடைய முகமானது எப்படி இருக்கு? ரத்ன ரத்ன நிபஹோத் ஆஸ்வத்சரே மந்திரே ரத்ன நிபஹான ரத்ன கூட்டம். அதுல உத்பாஸ்வத்வம் நன்றாக மேல் நோக்கி அப்படி பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்க கூடியதாக இருக்கக்கூடிய ரத்ன கூட்டங்களில் இருந்து அப்படி வெகுவாக பிரகாசிக்க கூடியதாக இருக்கக்கூடிய மந்திரே அம்பாளுடைய கோவில் அந்த மாளிகையில
மாலாரூப விலம்பிதைஹ மணிமயைஹ ஸ்தம்பேஷு சம்பாவிதைஹ மணிமய ஸ்தம்பேஷு. பலவிதமான மாணிக்கம், வைரம் போன்ற மணிகள், ரத்தனங்கள். இந்த ரத்தனங்களால அங்க இருக்கக்கூடியது ஸ்ரீபுரத்துல அம்பாளுடைய மாளிகை எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இந்த மணிகளால செய்யப்பட்ட தூண்கள்லாம் இருக்கு. அந்த தூண்கள்ல இருந்து மாலாரூப விலம்பிதை, அந்த மாலைகள்லாம் அப்படி தொங்க விட்டு மாதிரி இருக்கு. அம்பாள் வாசல் செய்யற மாளிகையில ஏராளமான நவரத்னங்கள் பதித்திருக்கு. அது மாளிகை முழுவதையும் அப்படி ஒளிமயமாக செய்கிறதா. அந்த ரத்தன ஸ்தம்பங்கள் தான் இருக்கிறது, அப்படியே மாளிகையா இருக்கு. அந்த ரத்தனமயமான தூண்கள்ல மாலை வடிவமாக தீபங்கள்லாம் அப்படி தொங்க விட்டுருக்காங்க. இல்ல அது எப்படி இருக்கு? மணிமய ஸ்தம்பேஷு மாலாரூப விலம்பிதைஹி, மாலைகள் போல அப்படி விலம்பிதைஹி அப்படின்னு தொங்க விட்டுருக்கு. சம்பாவிதைஹி, இப்படி சாக்கியமாக இப்படி ஒரு அழகிய ஒரு பிரதேசமாக இந்த ஸ்ரீபுரத்துல அம்பாளுடைய ரூபமானது காட்சி அளிக்கிறது. சித்திரைஹி ஆடக புத்திரிகா கரதிருத்தைஹி, அதுலயும் அங்க பலவிதமான சித்திரைஹி விசித்திரைஹி ஆடக புத்திரிகா அப்படின்னா பொம்மைகள், சுவர்ண பொம்மைகள் எல்லாம் அப்படி அங்கங்க அப்படி ஏற்றி வச்சிருக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துப்போம், தெளி பொம்மை எல்லாம் அப்படி தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா? அப்படி அம்பாளுடைய ஸ்ரீபுரத்துல அவளுடைய சன்னதியில இப்படி சொர்ண பெண்ணுனால செய்யப்பட்ட பதுமைகள் எல்லாம் அங்க இருக்கு. அத அம்பாள் கையில ஏற்றி வச்சு கொண்டிருக்கான். அந்த கிளியை ஏற்றி வச்சிருக்கா அப்படின்ற அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு இல்லையா தங்க பதுமையை தாங்கி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு இப்ப என்ன பண்றான்? பசுமாடு, நல்ல பசுமாட்டுக்கு தேர்ந்து பால் எடுத்த வெண்ணெய் தீர்ந்து அப்போங்க ஐயங்கமீன ஹிருதயாய நம்மஹா அப்படின்னு அவளுக்கு ஒரு நியாயம். அப்போ எடுத்த வெண்ணெய் இல்லையா, அதுல காய்ச்சப்பட்டதான ஒரு நெய். அந்த நெய்யானது எப்படி இருக்கு? கவ்யைகி, கோக்கு சேர்ந்தது கவ்யம், பசுக்களினுடைய நெய்கள்னால வர்த்திதைஹி, அதனால வர்த்திதமாக செய்யப்பட்ட விருத்தியாக செய்யப்பட்டதான இந்த நெய்யினால திவ்யைஹி தீபகணைஹி, இந்த உத்தமமான இந்த தீபங்கள் இல்லையா, இந்த தீபங்கள்லாம் ஏற்றி, இன்னும் 5 பக்கமும் தீபங்களை ஏற்றி, தியா எல்லாம் எப்படி ஏற்றல் இந்த மனசுங்கதான் கிடையாது. மனசுக்கு சந்தோஷமா அம்பாளுக்கு தீபத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா இப்போ கற்பனை பண்ணி நல்ல பசுவும் நெய்ய அப்படி நன்னா பண்ணி தீபத்தை ஏற்றி, தியா லக்ஷ்மி புத்வலயாமி, இப்படியாக இந்த அம்பாளை நானும் வெளிக்கும்படி செய்கிறேன் அப்படின்னு ஒரு கற்பனையோட நான் பண்றேன். கிரிசுதே, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்? கிரிசுதே என்ன? கிரிசுதே அப்படின்னா என்ன? இமயகிரி அப்படின்னாக்க பர்வதராஜன் அர்த்தம். அவருடைய பொண்ணு கிரிசுதே, பர்வதராஜனுடைய புத்திரியே, பர்வதகுமாரியே, பர்வதனுடைய புத்திரியே, சந்துஷ்டையே கல்பதாம், இது உன்னுடைய பிரீத்தியை உனக்கு உண்டு பண்ண வேண்டும், என்னுடைய ஆசையினால உனக்கு கல்பிச்சு இந்த தீபத்தை காமிக்கிறேன். தீபம் தரிசயாமி அப்படின்னு தீபம் நைவேத்தியம் இல்லையா, இதெல்லாம் பண்றோம். தூபம் தரிசயாமி தூபானந்தரவாச்சமனீயம் சமர்ப்பயாமி, தீபம் தரிசயாமி தீபானந்தரவாச்சமனீயம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ராஜமணம் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போவோம். இப்ப அடுத்தது தீபமாச்சு. அதுக்கப்புறம் என்ன கிரமப்படி என்ன வரும் அப்படின்னாக்கா, ரீங்காரேஸ்வரி தப்தஹாடகிருதைஹி ஸ்தாலீ சஹஸ்ரை கிருதம் திவ்யான்னம் கிருதசூபசாகபரிதம் சித்ரான்ன பேதம் ததா துக்தான்னம் மது சர்க்கராத் பமததியுதம் மாணிக்ய பாத்ரே ஸ்திதம் மாஷாபூபசஹஸ்ரம் அம்பசபலம் நைவேத்யம் ஆவேதயே. நைவேத்தியம்
நிறைய பேர் தப்பா புரிஞ்சு கொண்டிருக்கோம். அம்பாளுக்கு சாப்பிடவா போறா நைவேத்தியம்னாலே எனக்கு நிச்சயன வேத்தியம். நாங்க சாப்பிடுற சாப்பாடு நீ கொடுத்த மழையினால இந்த மேகத்தினாலதான் வந்தது. அதனாலதான் இங்க சசியங்கள்லாம் வளையிருக்கும் இல்லையா? வயல்ல நமக்கு நெல்லெல்லாம் அதெல்லாம் வருது. அந்த நெல்லுல இருந்து வரக்கூடிய அரிசி கோதுமை எவை இதை சாப்பிட்டுதான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். எல்லாம் நீ கொடுத்தது. நீ கொடுத்ததை நாங்க திருடி திங்கிற மாதிரி தான் இருக்காது. ஆகையினால அது திட்ட ஆகக்கூடாதுன்றதுக்காக நாங்க சாப்பிடுறத நன்றி பூர்வமாக உனக்கு தெரிவித்து விட்டு நாங்கள் அதை புசிக்கிறோமாமா. உங்களுக்கு சாதாரண யாரு நம்ம அதுல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாலே தேங்க்யூன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் நம்ம இருக்கக்கூடியவர். இவ்வளோ பெரிய சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை தோசை எத்தனை அரிசி எத்தனை அழகாக நம்ம சாப்பிட்டுருக்கோம். எல்லாம் அம்பாள் கொடுத்தது அல்லவா? அந்த அம்பாளுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லாம இருக்க முடியுமா? இதுக்காகத்தான் நாம பண்ணக்கூடிய பகவத்கீதையில இதை பத்தி நிறைய பண்ணிருக்காரு. அப்படி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணாலும் சொல்லிட்டா அது திருட்டுக்கு சமம். இது 4 பேருக்கு கொடுத்து உனக்குன்னு சமைச்சேன்டான்னாக்கா அது பாவம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால நைவேத்தியம்ன்றது என்ன? தேவர்கள்லாம் நம்மள மாதிரி சாப்பிட்டதுனால திருஷ்டுவா திருப்தியத்தி தேவாகா. தேவர்கள்லாம் இருக்குமா பார்த்தாலே போதும் அவளுக்கு திருப்தியானது வந்துவிடும். அதனாலதான் தேவர்களுக்கு சொல்லி சமர்ப்பணம் பண்ணிட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் நாம சாப்பிடணும். இது ஒரு போச்சனை காக்காய்க்கோ போட்டு நாய்க்கு ஒரு போச்சு ராத்திரி ஆச்சுன்னா போட்டு பாக்கிய நம்ம சாப்பிடுறதுன்றது அது ஒரு ஐக்கியம் இல்லையா? இந்த பறவை இனத்தையும் விலங்கு இனத்தையும் கவனிக்கணும். மனிதர்களை ஏன்னா எல்லாரும் சகாயம் பண்ணிருக்காங்க. இந்த அரிசி எனக்கு வரத்துக்கு எல்லாருடைய ஹெல்ப் இருக்கு இல்லையா? எல்லா காத்து மழை மனிதர்கள் விவசாயிகள் எல்லாரும் அந்த வர போற வணிகர்கள் இல்லையா? அந்த கடைக்காரன் வாங்கிட்டு வராங்க. அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த எங்க எல்லாருடைய சகாயத்தினால்தான் பண்றேன். மனுஷர்களாலும் பூதங்களாலையும் நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்றதை நமக்கு அர்ப்பணம் பண்ண செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்க. அதுக்கு பேர் தான் நிவேதனம் அப்படின்னு பேரு. அந்த நிவேதனம் பண்ணும் பொழுது டெய்லி ஆத்துல நைவேத்தியம் பண்ணணும்னாக்க நல்லா சமைக்கணும். கஷ்டம் தான். காத்தாலே இருந்து அம்பாளுக்கு விதவிதமா சமைக்கணும்னா டெய்லி ஆபீஸ் இருக்கு சார், டெய்லி பாயசம் அம்பாள் என்ன சாப்பிட நம்ம சாப்பிட போறோம். இந்த லாஜிக் எல்லாம் ரைட்டு. ஆனா மனசனால கொடுக்கறதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே. யாரை கொடுக்கணும்னா தான் கஷ்டம். மனசனால அவர் என்ன சொல்றாரு? தவ்வர்ணேன வரத்ன கண்டரச்சிதே ஆத்ரேதுதம் பாயசம் பக்ஷ்யம் பஞ்சவித பயோதீதம் பலம் பானகம் மானச பூஜால சாகானாம் ஜலம் ருச்சிகரம் அப்படின்னு தாம்பூலம் மனசாமயா பக்தியா பிரபோ ஸ்வீகுரு. சிவமானச பூஜால எழுதும்போது நல்ல ஸ்வர்ண பார்த்தோம். நவரத்தனங்கள்லாம் இருக்கு. அதுல போய் பாயசம் மனசனால தானே கொடுக்குறானே. என்னத்துக்கு தருகிறோம்? நல்ல நெய் ஊத்தி நல்ல பாலை காய்ச்சி அப்படி ஒரு பாயசம். அது கூட என்ன தெரியுமா? பஞ்சவித போஷ்யம் வலியா போக்கியமாக இருக்கும். போக்கியம் பக்ஷியம் ஜோஷ்யம் லேகியம் பேயம் அப்படின்னு 5 விதமாக நம்ம சாப்பிடுறோம். எப்படி சாப்பிடுறோம் இல்லையா? போக்கியம் இட்லி அரிசி இதெல்லாம் போக்கியம். அதுக்கப்புறம் முறுக்கு இருக்கெல்லாம் பக்ஷியம் கடகடான்னு இருக்கு பக்ஷணங்கள், அதை சாப்பிடுறோம். அப்புறம் ஜோஷ்யம் இல்லையா? சிலதெல்லாம் உறிஞ்சி சாப்பிடுறோம் பாயசம் அப்படின்னா. சிலதெல்லாம் நக்கி சாப்பிடுறோம் லேக்கியம். சிலதெல்லாம் குடிக்கிறோம். இப்படி 5 விதமாக நம்ம சாப்பிட்டு இருக்கோம். போக்கியம் பக்ஷியம் ஜோஷ்யம் லேக்கியம் பேயம். இந்த 5த்தையும் அம்பாளுக்கு கொடுக்கணும். பக்ஷம் பஞ்சவித பயோதீதம் ரம்பாபலம் பானகம். அப்படி பானப்பழம் என்ன பானகம் என்ன அத்தியம் அவசியத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அப்படின்னு எழுதியார். அதே மாதிரி நீங்க மந்திர மாத்திரக்கா புஷ்பமானால 11வது ஸ்லோகம் கிரீங்காரத்துல இப்ப பாருங்க. நல்ல கிரீங்காரத்துல முதல் கூட்டம் இருக்கு. 2வது கூட்டமானது நமக்கு எங்க ஆரம்பிச்சதுன்னா ஆல ஆரம்பிச்சது. 6, 7ல ச, 8ல க, 9ல அ, 10ல ல, 11வதுல அப்படின்னு இது 2வது மத்தியம கூடம் அப்படின்னு பேரு இல்ல.
அது எப்படி இருக்கு? அம்பாளுடைய முகம் முதல் கூட்டம், அம்பாளுடைய கழுத்துல இருந்து கடிபந்தத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது கூட்டம். அந்த இரண்டாவது கூட்டத்தை நாம பார்த்துக் கொண்டிருக்கோம். அன்றாட கடிபர்யந்த மத்திய கூட ஸ்வரூபிணி அப்படின்னு அம்பாளுக்கு நாம ரீங்காரேஸ்வரி தப்தஹாடகதுதை. ரீங்காரம் கூடியதுதான் பிரணவம். அம்பாளுக்கு பிரணவம் தீம் எனக்கூடிய பிரணவத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய தேவதை யாரு? அம்பாள். இப்போ எதிபவதி சக்த பிரபவித்தம் தேவம் ஹரிஹர விரிஞ்சாதி வீரபி. ஹரி அரண் விரிஞ்சி 3 பேரை பிரம்மா விசேஷமான இன்னைக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்காளே அந்த அம்பாள் தான் ஹரீம்னு சொல்லக்கூடிய தேவதை. அந்த ஹரீங்கார ஈஸ்வரி இருக்காளே அம்பா தப்தஹாடககிருதை உருக்கின அங்கத்தினால செய்யப்பட்ட தாலி சஹஸ்ரைஹி. தாலி அன்னத்தை பண்ணக்கூடியவங்களை பார்த்துருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஸ்தாலி அப்படின்னு பேர் இல்லையா. ஸ்தாலி சஹஸ்ரைஹி. மனசுனால தானே ஒரு ஸ்தாலி இல்லைன்னா நல்லா அம்பாளுக்கு கொடுக்கறதுக்கு உங்க மனசு விஸ்தாரம் பண்ணி 1000 ஸ்தாலியில அம்பாளுக்கு நல்லா சாதத்தை வெடிச்சு அழகா நல்லா பண்ணி கிருதம் கிருத சூபசாக பரிதம். அது எப்படி இருக்கணும்? கிருதம் நெய், சூப்ப பருப்பு, சாக்கம் வெஜிடபிள்ஸ் இதோட சேர்ந்து பரிதம் கிருதம் இப்படி நெய், பருப்பு, பலவிதமான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து திவ்யான்னம் அழகான ஒரு அன்னத்தை தயார் பண்ணி நல்லா இலை முழுக்க இல்லையா, இலை கூட இல்ல இங்க எல்லாம் தங்க ஆபரணங்க, எல்லா பாத்திரங்க எல்லாம் சவ்வர்ணே அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சுவர்ண பாத்திரம். அதுல எப்படி இருக்கு? நவரத்ன கண்ட ரசிதம், ஒரு மாணிக்கங்களும் அதுல இருக்கு. அப்படிப்பட்ட பாத்திரத்துல அப்படி வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அது எப்படி இருக்கும்? திவ்யான்னம் ததா சித்ரான்ன பேதம். இப்படி பலவிதமான சித்ரான்னம், பலவிதமான அன்னங்கள்னு சொல்லுதுன்னா நம்ம எப்படி வச்சிருக்கோம்? அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் சித்ரான்னம், பூதனா சக்கப்பியா அப்படின்லாம் அம்பாளுக்கு பேருங்க. பிரத்யோன்னம், முக்கான்னம் அப்படின்னு மிக்சட் ரைஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதுக்கு சித்ரான்னம். இப்படிப்பட்ட சித்ரான்னம் நம்ம நல்லா வெடிச்ச அன்னம். அதுக்கப்புறம் எல்லாம் வெஞ்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சு அதுக்கப்புறம் இந்த சித்ரான்னத்தை வச்சு இதை எப்படி கொடுக்கணும்? நீங்க மாணிக்க பாத்திரே ஸ்திதம். மாணிக்க பாத்திரத்துல எப்படி இருக்கணும்? மது சர்க்கரை ததியுதம், தேனு, சர்க்கரை, தயிர், பாயசம் எல்லாத்தையும் வச்சு அம்பாளுக்கு அப்படி நைவேத்தியம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? துத்தான்னம் சபலம். துத்தம் அப்படின்னாக்க க்ஷீரம், பயசு, பயசுல இருந்து வந்ததுதான் பாயசம், பாலன்னம். அப்புறம் சபலம் பழங்களோட கூடின சக பலம். அழகா ரம்பாபலம் பானகம் அப்படின்னு எழுதினாரு இல்லையோ. இப்படி பழங்களோட நல்ல மாதுளை, வாழை, பலா எல்லா பழங்களோட கூடி மாஷா பூப சஹஸ்ரம். மாஷா உளுந்து, பூபம் கடை, மாஷா பூபம். மாஷா பூபம்னா 1000 உளுந்து வடைகளை எல்லாம் வச்சு நைவேத்தியம் ஆவேதையே. நைவேத்தியம் ஆவேதையே நம்பாருங்க. நைவேத்தியத்தை சாப்பிடுங்கன்னு சொல்ல தெரிவிக்கிறேன். ஏன்னா திருஷ்டுவா திருப்தி தேவர்களுக்கு தெரியும். அம்மா இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டுதான் உனக்கு தெரிவிச்சுட்டு நான் சாப்பிடுகிறேன். நான் நைவேத்தியம் இவைகளை உனக்கு நைவேத்தியமாக பிழை செய்கிறேன் அப்படின்னு. ஹரீங்காரேஸ்வரி தப்தஹாடக ஸ்தாலி சஹஸ்ரை பிருதம் திவ்யான்னம் கிருதசூபசாகபரிதம் சித்ரான்ன வேதம் ததா துக்தான்னம் மது சர்க்கரா ததியுதம் மாணிக்ய பாத்திரே ஸ்திதம் மாஷா பூப சஹஸ்ரம் அம்ப சபலம் நைவேத்தியம் ஆவேதையே. ஹீங்காரத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய பீஜாட்சரமாக இருக்கக்கூடிய தேவதை சாட்சாத் அம்பாள். அப்படிப்பட்ட ஹீங்காரம் தான் அவருடைய ஸ்வரூபம். ஹீங்காரத்தை
சம்ஸ்கிருதத்துல எழுதினீங்கன்னா ஒரு அம்பாள் ஒரு காலை தொங்க போட்டு ஒரு காலம் மனுஷன் உட்கார்ந்து இருக்காம பாத்தீங்கன்னா அந்த கோவில் போது டீங்காரம் மாதிரியே டீங்காரமே அவருடைய சுரூபம். இப்படி மாத்து தங்கத்தினால ஆயிரக்கணக்கான பாத்திரங்களை நெய், பருப்பு, சசியாதிகள், சுத்தாண்ணம், அப்புறம் சித்திராண்ணம், அப்புறம் மாணிக்க பாத்திரத்துல தேனு, சர்க்கரை, தயிர், அப்புறம் பாயசம் இல்ல கீராண்ணம், பால் பாயசம் இல்ல பால் அண்ணம், இப்படி பழங்கள், ஆயிரக்கணக்கான உருந்துகள் எல்லாம் இருக்குமா. இதெல்லாம் என் மனசுனால கற்பிச்சு உனக்கு கொடுக்கணுமா, இது எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணம் செய்ய ஏற்றுக்கொள்ளமா அப்படின்னு மனமுருகி பிரார்த்திக்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க. இதோட இன்னைக்கு நிற்கும் 11. இதுக்கு அடுத்தது தாம்பூலம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் கற்பூர ஆரத்தி இல்லையா. அதுக்கப்புறம் உபச்சாரங்கள்லாம் இருக்கு, பிரதட்சணம், நமஸ்காரம் அப்படி சொல்லி முடிக்கணும். அப்படி எழுதினோம். இதனுடைய அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.